நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து சூப்பர் நேப்பியர் நடவு முறையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து சூப்பர் நேப்பியர் விதைக்கரணையை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த விதைக்கரணை வந்து நாம் வெளியிலேருந்து வாங்கி அதை நடவு பண்ணி விதைக்காக விட்டுருந்தோம். அதனால் ரொம்ப தடிமனாகவே வளர்ந்து வந்துருச்சு. நம்மளால் கட் பண்ணவே முடியல. ரொம்ப கரணைகளை பார்த்தா தெரியும், ரொம்ப தடிசாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு நம்ம விதைக்காக விட்டுருந்தனால இந்த அளவுக்கு முதிர்ச்சி ஆகிடுச்சு. நம்ம கத்தியால் கட் பண்ணுறோன்னா இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது. நான் கற்றாலே கட் பண்ணேன். சரி, ஈஸியாக சாஃப்டாக இருக்குமேனு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நாம் வந்து ஒரு 600 கரணைகள் வெட்டி எடுத்துக்கிட்டோம். இந்த 600 கரணைகள் வந்து நமக்கு இப்போ போதுமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம விதைக்கரணைக்காக மட்டும்தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் ஜிஞ்சுவா வாங்குறவங்க வந்து சூப்பர் நேப்பியர் விதைக்கரணை கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சூப்பர் நேப்பியர் வந்து நீங்கள் மாட்டுக்கு, கிடா ஆட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம். நார்மலாக நம்ம வந்துட்டு பசுமாட்டுக்கு, ஆட்டுக்குட்டிக்கெலாம் வந்து எதை கொடுக்கணும்னா ஜிஞ்சுவா தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாத்தி முறையில் நடவு பண்ண போகிறோம். நம்ம தேவையான இடத்துக்கு தண்ணி விட்டுடுறோம். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடவு செஞ்ச சூப்பர் நேப்பியர் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். கரெக்டாக 7 நாள் தான் ஆகுது இது நடவு செஞ்சு. உங்களுக்கு இது மாதிரி விதைக்கரணை வேணுமா அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜிஞ்சுவா விதைக்கரணை கொடுத்துட்ருக்கோம். கோழி தீவனமான அசோலா கொடுத்துட்ருக்கோம். பசுந்தீவனம் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். கோழிகள் நல்லா விரும்பி சாப்பிடும். அசோலா வேணும்னாலும் கொடுத்துட்ருக்கோம். இதோடைய அப்டேஷனை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். பாய்.